டு முத்தமிழ் டிஎன்பிசி பயிற்சி நிலையம் குகை சேலம். தற்போது நம்ம இன்ஸ்டியூட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா குரூப் 4க்கான நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அது எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்மிங் மண்டே, அதாவது ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு புதிய பயிற்சி வகுப்புகள் தொடங்க இருக்கிறது. ஸோ நம்மளுடைய ரிவைஸ்டு சிலபஸ் படி டிஎன்பிசியினுடைய தமிழ்ல முழு மதிப்பெண் பெறுவது எப்படி அப்படின்றதுக்கு உண்டான வீடியோவையும் நம்ம இப்ப வந்து பார்க்கலாம். சோ இதுக்கப்புறம் தொடர்ச்சியா நம்ம தமிழ் வீடியோல சிலபஸுக்கு ஏற்றபடி ஒவ்வொரு டாபிக்கா நம்ம இண்டிவிஜுவலா வந்து அதற்கான ஒவ்வொரு வீடியோவை நாம வந்து பார்க்க போறோம். இப்ப தமிழ்ல முழு மதிப்பெண் பெறுவது எப்படி அப்படின்றத பார்க்கலாம். சோ இது ரிவைஸ்டு சிலபஸ்ல நமக்கு வந்து டிஎன்பிசி இது விட்டுருக்காங்க. சோ இதன் அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா அழகு 1ல இருந்து அழகு 7 வரைக்கும் நமக்கு வந்து 100 கேள்வி வந்து இருக்கு. சோ வந்து பாத்தீங்கன்னா அழகு 1ன்றது இலக்கணம். இதுல 25 கேள்விகள் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த இலக்கணத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து அகத்தியரால் எழுதப்பட்ட எழுத்து சொல் பொருள் யாப்பணி என 5 இலக்கணம் சொல்லக்கூடிய நூல் தான் அகத்தியம். ஆனா அதற்கு பிறகு அகத்தியருடைய 12 மாணாக்கர்கள் ஒருவரான தொல்காப்பியர் அவர்களால் எழுதப்பட்ட தொல்காப்பிய நூல், இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 அதிகாரத்துக்கு மட்டும் இலக்கண வகுத்து எழுதியிருப்பார் இல்லையா, எழுத்து சொல் பொருள். இப்ப நமக்கு ரிவைஸ்டு சிலபஸ் விட்டு இருக்கிறதுல அதுல எழுத்துக்கும் சொல்லுக்கும் தான் அதிக இம்பார்ட்டன்ட் கொடுத்து இந்த ரிவைஸ்டு சிலபஸ் விட்டுருக்காங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த இலக்கணத்துல நமக்கு வந்து முதல்ல 25 கேள்வி வந்து கொடுத்திருக்காங்க. அது எது அப்படின்னா எழுத்து இலக்கணத்தை பேஸ் பண்ணி. சோ இதுல எதெல்லாம் நம்ம வந்து பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எழுத்து இலக்கணத்துல சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது நகரம் ரகரம் வேறுபாடு, ரகர ரகரம் வேறுபாடு, லகரம் 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 வேறுபாடு, இததான் வந்து மயங்கொலி எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மயங்கொலி அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா உச்சரிக்கும் பொழுது ஒன்றாக இருக்கும் ஆனால் அதன் பொருள் வந்து வேறு, இதுதான் வந்து மயங்கொலி. சோ இந்த வேறுபாடை கொடுத்துட்டு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து டிஎன்பிசில கேள்விகள் வந்து கேட்பாங்க. சோ இதனுடைய பொருள் வந்து நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். சோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வானம் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 3 சுழினா இது வானம், இன்னொன்னு வானம், இது 2 சுழினா. இந்த 3 சுழினா வானத்துக்கும் இந்த 2 சுழினாவுக்கும் நமக்கு பொருள் தெரியணும். இது வந்து நகர நகர வேறுபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 சுழினா வானம் என்பது வெடியை குறிக்கிறது. இந்த 2 சுழி வானம் என்பது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஆகாயம் அப்படின்ட்டு. சோ இது போலதான் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல சிலபஸ்லயே கொடுத்துருக்காங்க லகரம் லகரம் லகரம். அது போல நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரகரம் ரகரம். இது வந்து மொத்தம் 8 இருக்கு. இந்த 8 தான் மயங்கொலி அப்படின்றது வந்து சொல்லுவாங்க. நமக்கு 6வது புக்லயே இருக்கு. சோ அதை கூட அடிஷனலா நம்ம வந்து பார்க்கக்கூடிய டாபிக் எழுத்து இலக்கணத்துல இணை எழுத்துனா என்ன, வினா எழுத்துனா என்ன, இது எல்லாமே நம்ம வந்து பாக்குற மாதிரி இருக்கும். அப்புறம் ஒருமை பன்மை வேறுபாடு. ஸோ இதுதான் வந்து அந்த 25 கேள்விகளுக்கான நமக்கு வந்து கொடுத்திருக்கக்கூடிய டாபிக். ஸோ அழகு 2ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா சொல்லகராதி, அதாவது சொல்லு இலக்கணத்தை பத்தி கொடுத்திருக்காங்க. வேற என்ன நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சொற்களை இலக்கணத்தின் அடிப்படையில 4ஆ பிரிச்சு பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல்னு சொல்லுவாங்க. அதே போல இலக்கியத்தின் அடிப்படையில சொற்களை 4ஆ பிரிச்சு இயற் சொல், திரிசொல், திசைச்சொல், வடச்சொல் அப்படின்னு பிரிப்பாங்க. சோ இதுல பெயர் சொல் 6 வகைப்படும் இல்லையா. சோ வந்து பொருட்பெயர், இடப்பெயர், சினப்பெயர், காலப்பெயர், பண்பு பெயர், தொழிற்பெயர் அப்படின்னு 6 இருக்கு. சோ அது போல நமக்கு வந்து ஒவ்வொன்றா பிரிச்சு நம்ம இதுல வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். எது அப்படின்னா இந்த சொல்லகராதியில, சரிங்களா. சோ அதை தாண்டி வினைமுற்றுனா என்ன, அந்த வினைமுற்று 2ஆ பிரிச்சு நமக்கு தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று அப்படின்றது வந்து பார்ப்போம். அதுல ஏவல் வினைமுற்று வரும், வியங்கோல் வினைமுற்று இருக்கு. சோ இப்படி ஒவ்வொன்றா. அதே போல எச்சம் எடுத்துட்டீங்க அப்படின்னா வினை எச்சம்னா என்ன, பெயரச்சம்னா என்ன, அதுல 2ஆ பிரிச்சு தெரிநிலை பெயரச்சம், குறிப்பு பெயரச்சம், அதே போல தெரிநிலை வினையச்சம், குறிப்பு வினையச்சம் அப்படின்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் டீட்டெயிலா நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எழுதும் திறன் அப்படின்ற டாபிக்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எழுதும் திறன்றது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்டிகுலரா ஸோ நமக்கு வந்து செய்வினைனா என்ன, செயல்பாட்டு வினைனா என்ன, தன்வினைனா என்ன, பிறவினைனா என்ன. சோ அந்த செய்வினை செயல்பாட்டு வினை என்றது நமக்கு வந்து வேற்றுமை உருவ ஏற்று வரக்கூடியது. 2ஆம் வேற்று உருவ ஏற்று ஐ வந்தால் அது செய்வினை, 3ஆம் வேற்று உருவ ஆள் ஏற்று வந்தால் அது வந்து பாத்தீங்க அப்படின்னா செயல்பாட்டு வினை. தன்வினை பிறவினை என்பது எழுவாய் அவனே அந்த வேலையை செஞ்சா அது தன்வினை. பிறவினை என்பது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பிறர் வந்து செய்யறது. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வி அப்படின்ற வார்த்தையை ஆட் பண்ண சொல்லுவாங்க. அதுல சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. சோ வந்து பாத்தீங்கன்னா அதையும் பாக்குற மாதிரி இருக்கும். அடுத்து வந்து கலைச்சொல். இந்த கலைச்சொல்ன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 6ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் அப் டு புத்தகத்துல இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் நாம வந்து கொடுத்துட்டு சொல்லும் பொருளும் கூட நமக்கு வந்து இங்கிலீஷ் வேர்டு கொடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும். இதுதான் கலைச்சொல். அடுத்ததாக வாசித்து புரிந்து கொள்ளும் திறன். இதுல வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அதை நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த கொடுத்துருக்கிற கேள்விக்கு ஏற்றபடி நம்ம வந்து பதில் அளிக்கிற மாதிரி இருக்கும். இது ரொம்ப எளிமைதான். இது எல்லாருமே அட்டன் பண்ற மாதிரி தான், ஈஸியா தான் கொடுத்துருப்பாங்க. அடுத்து எளிய மொழிபெயர்ப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே உங்களுக்கு இங்கிலீஷ்ல கொடுத்துட்டு அதை எப்படி நாம வந்து டிரான்ஸ்லேட் பண்றோம் அப்படின்றதுதான். இது இலக்கியம், தமிழர்களும் தமிழ் தொண்டும். இதுல வந்து பாத்தீங்கன்னா 15 கொஸ்டினுக்கு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சிலபஸ்க்கு ஏற்றபடி வந்து படிக்கணும். ஆனா அதுல பாரதியாரே இல்லை.
இருந்தாலும் அதை படிக்காம எல்லாம் நம்ம விடக்கூடாது. கொஸ்டின் இல்லாம வராது, டெஃபினட்டா பாரதியாரை பேஸ் பண்ணி கொஸ்டின் வரும். ஸோ அதுல கொடுத்துருக்கிற சிலபஸுக்கு தகுந்த மாதிரி 6ஆவதுல இருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் நம்ம வந்து படிச்சுக்கலாம். சிலபஸ்ல என்ன நம்ம டெப்தா இருக்கிற டேட்டா எங்கெங்கெல்லாம் ஸ்கூல் புக்ல இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து படிச்சுக்கலாம். சரி, ஓகே. இப்ப எப்படி நம்ம தமிழ்ல முழு மதிப்பெண் பெறுவது எப்படி அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப முன்னாடி இருந்த டிஎன்பிசி சிலபஸுக்கும் இப்ப இருந்த டிஎன்பிசி சிலபஸுக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி நம்ம 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும், அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா 11, 12 சிலபஸ் பேஸ் பண்ணி 6 to 10 அட்டை டு அட்டை படிச்சோம். ஓல்டு புக்ல சிலபஸ் வந்து படிச்சோம். இதை போய் நீங்க எழுதுனீங்க அப்படின்னா, நல்லா படிச்சு போயிருந்தா கண்டிப்பா 90+ வந்து ஸ்கோர் பண்ணலாம். சரிங்களா? ஆனா இப்ப இருக்கிற சிலபஸ் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, 85 கேள்வி உங்களுக்கு வந்து தமிழ் தகுதி தேர்வு பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. அதாவது தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் இருக்கிற மாதிரி கேள்வியை அமைச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் தமிழ் இலக்கண கேள்வி எப்படி வந்து அவங்களுக்கு அந்த வந்து பாத்தீங்கன்னா அந்த நாலேஜ் இருக்கா அப்படின்றத டெஸ்ட் பண்றதுக்காகவே இப்ப இருக்கிற ரிவைஸ்டு சிலபஸ் பேட்டர்னை அமைச்சிருக்காங்க. இதுல என்னன்னா, போன டைம் இருந்த சிலபஸ் பேட்டர்னுக்கும் இந்த டைம் இருக்கக்கூடிய சிலபஸ் பேட்டர்னுக்கு என்ன டிஃபரன்ஸ் கேட்டீங்கன்னா, இதுல நீங்க வந்து ஸ்கோர் 90+ எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நமக்கு வந்து இந்த இதுலயே பிரித்தெழுதுகள் சேர்த்தெழுதுகள்லாம் வரும். நான் சொன்னேன் இந்த ரகர ரகரம் நகன ரகரம் இதெல்லாம் வருதுன்ட்டு. இந்த பிரித்தெழுது எடுத்துட்டீங்கன்னாவே புணர்ச்சி விதியை பேஸ் பண்ணி அது 8 விதி இருக்கு. அப்ப அந்த புணர்ச்சி விதியை பேஸ் பண்ணி தான் நாம வந்து பிரித்தெழுது வந்து எழுதுற மாதிரி இருக்கும். எக்ஸாம் ஹால்ல போயிட்டு உட்காந்துட்டு அந்த 8 கண்டிஷனையுமே நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா ஸ்கோர் பண்றது கொஞ்சம் கஷ்டம். சோ கொடுத்திருக்கிற கேள்விக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த பிரசன்ட் ஆஃப் மைண்ட்ல எப்படி அந்த கொஸ்டினை நம்ம வந்து ஹேண்டில் பண்ண போறோம், இதுதான் சரி அப்படின்றது எடுக்கணும். அதுக்கு ஒரு வழி என்னன்னா, நீங்க ப்ரீவியஸ் கொஸ்டினை பார்க்கணும். நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசில 2021 இப்ப வரைக்கும் ஸ்டென் டவுன் வரைக்கும் தமிழ் தகுதி தேர்வு இருக்கிறது எல்லாமே நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரிண்ட் போட்டு வச்சு அந்த ப்ரீவியஸ் கொஸ்டினை நீங்க அட்டன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஐடியாலஜி வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இப்படி வந்து நாம வந்து பண்ணலாம். ஸோ அதை தாண்டி அதே போல எல்லாத்துக்குமே இதே போலதான். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஓமியால் விளக்கப்படும் பொருள் கொடுத்துருப்பாங்க. அதுல புத்தகங்கள்ல கம்மியா தான் இருக்கும். அது கொஞ்சம் அவுட் சோர்சஸ் டேட்டா எடுத்து நம்ம வந்து படிச்சுக்கிறது நல்லது. அந்த மாதிரி இருக்கு. அதே போல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா திருக்குறள் வந்து கொடுத்துருக்காங்க. திருக்குறள் வந்து கேட்பாங்க. அதுலயே அப்படிதான் நமக்கு வந்து திருக்குறள் வந்து எப்பவுமே நம்ம படிச்சுட்டே போனாலுமே கூட அங்க கேட்கிற கொஸ்டினுக்கு நம்ம சரியான பதிலே எழுதுற மாதிரி இருக்கும். திருக்குறள்லாம் என்னன்னா வந்து இப்ப வாய்மை, நமக்கு வந்து புறையுடைமை, இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆன்சர் வந்து கீழே 4மே சூட் ஆகிற மாதிரியே தான் கொடுத்துருப்பாங்க, நம்மள கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி. அதே போலதான் வந்து ஊமையால் விளக்கப்பட பொருளும் அதே போலதான். சோ வந்து பாத்தீங்கன்னா துன்பம், ஏமாற்றம், வருத்தம் எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கும். ஆனா அங்க கேட்கிற கேள்விக்கு தகுந்த மாதிரி நீங்க சரியான ஆப்ஷனை எடுக்கணும், இல்லைன்னா மார்க் போயிடும். சேர்த்து எழுதுவும் இதே போலதான் இருக்கு. ஸோ எல்லா டாபிக்குமே இப்படிதான் உங்களுக்கு அடுத்தடுத்து. அதே போல நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சில இதுக்கு வந்து இப்ப வந்து நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஒரு இதை கொடுத்துட்டு அதனுடைய தொகுப்பு என்ன அப்படின்றது வந்து கேட்பாங்க. அதை நீங்க வந்து பாத்தீங்கன்னா தென்னந்தோப்பா இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துட்டு கேட்டாங்க அப்படின்னா அது சரியான இதா நாம வந்து எடுத்து எழுதணும், இல்லைன்னா அதுலயும் மார்க் போயிடும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து பார்க்கணும். மீதி இந்த டாபிக் எல்லாம் நமக்கு வந்து ஈஸி தான். இந்த கலைச்சொற்கள் நீங்க வந்து நல்லா ஸ்கோர் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு செய்ய வேண்டியது 6ஆவதுல இருந்து 10ஆவது வரைக்கும் கூட அட்வான்ஸ் தமிழ்ல இருக்கக்கூடிய நீங்க வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல கொடுத்துட்டு அந்த தமிழ் வேர்டு என்ன அப்படின்றத சொல்றையும் அதையும் நீங்க வந்து படிச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா கலைச்சொற்கள் நம்ம வந்து ஸ்கோர் பண்ணலாம். இதெல்லாம் புத்தகத்தை தாண்டி போகாது. ஆனா மற்றது எல்லாமே நமக்கு வந்து கான்செப்டை புரிஞ்சுக்கணும், பிளஸ் ப்ரீவியஸ் கொஸ்டினையும் பார்க்கணும். அப்படி பார்த்துக்கிட்டா வேணும்னா நம்ம கண்டிப்பா ஒரு 90+ வந்து நம்ம வந்து ஸ்கோர் வந்து பண்ணலாம். அதே போல ஓரெழுத்து ஒரு மொழி அப்படிதான். ஓரெழுத்து ஒரு மொழியுமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா புத்தகங்கள்ல ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ அதுக்கு கொஞ்சம் அவுட் சோர்சஸ் எடுத்து நம்ம அந்த ஓரெழுத்து ஒரு மொழிக்கு வந்து நிறைய இருக்கு. இப்ப கா அப்படின்னாலே ஏகப்பட்ட பொருள். ஒண்ணுமே இல்லை, 6ஆவது புக்ல மா அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா அதுக்கே ஏகப்பட்ட பொருள் இருக்கு. உலகிலேயே தமிழ் மொழி மட்டும்தான் ஒரு சொல்லுக்கு பல பொருள் தரக்கூடிய ஒரே மொழி தமிழ் மொழி மட்டும்தான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மா அப்படின்னா நமக்கு வந்து என்னென்னலாம் இருக்கு, அழகு, திருமகள், வண்டு, பெரிய, விலங்கு, அழைத்தல், திருமகள் அப்படின்னு சொல்லிட்டே போலாம். அப்ப அந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா மட்டும்தான் இந்த மாதிரி வெளியில ஒரு இது கேட்கறப்ப அதுக்கு சரியா நம்மளால ஆன்சர் வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ வந்து முன்ன இருந்ததை விட தமிழ்ல இப்ப ஸ்கோர் பண்றது கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் கூட ப்ரீவியஸ் கொஸ்டினும் பிளஸ் வந்து நம்ம இந்த சிலபஸுக்கு ஏற்றபடி நம்ம படிச்சோம்னா கண்டிப்பாக தமிழ்ல நம்ம வந்து முழு மதிப்பெண் பெறலாம். நன்றி, வணக்கம். ஒரு எக்ஸாம் நம்ம வந்து எழுதுறோம் அப்படின்னா அதுல கண்டிப்பா நமக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் லெவல் எப்பவுமே இருக்கணும். ஸோ அதுக்கு நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா சரியான பயிற்சி இருந்தால் எந்த தேர்வுமே நம்ம வந்து எளிதாக வந்து வெல்லலாம். அதுக்கு வந்து நமக்கு வந்து கான்ஃபிடன்ட் வந்து இருக்கணும். சரிங்களா? ஓகே, நன்றி.